சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியின் தாக்கம் குறைய உங்கள் குலதெய்வத்தை வேண்டி அருகில் இருக்கிற கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை தானம் செய்ய மறக்காதீர்கள். அது திருநள்ளாறில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24 சனி பகவான் பெயர்ச்சியாகின்றார். இதன் மூலம் பல ராசிகளுக்கு நல்ல பலன்களையும் ஒரு சில ராசிகளுக்கு சற்று கடினமான பலன்களும் வரப்போகின்றது. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அதில் ஒரு சிலருக்கு கடினமான பலன்களும் ஒரு சிலருக்கு நல்ல பலன்களும் கிடைக்க போகின்றது. அப்படின்னா அந்த வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இப்போ ஒரு 4 பேர் இருக்கீங்க, அதுக்கு 3 பேருக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும்னா ஓரளவுக்கு பரவலாமல் இருக்கும். ஆனால் 3 பேருக்கும் சற்று கடினமாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீடே ஒரு அடிக்கடி சண்டை வருவது, யாருக்காவது உடல் உபாதைகள் வந்து கொண்டே இருப்பது, பெரிய தொழிலில் நட்டம் ஏற்படுது, இது போன்ற விஷயங்கள் நடக்கும். அப்போ சனி பகவான் இவ்வளவு கெடுதல் செய்வாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சனி பகவான் கெடுதல் செய்ய மாட்டார். அதே மாதிரி அதீத நன்மைகளும் செய்ய மாட்டார். அவர் ஒரு நீதிக்காரகர் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம எல்லா விஷயத்துலையுமே ரொம்பவே கரெக்டாக இருக்கணும், நீதி தவறாமல் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, நமக்கு வரக்கூடிய லாபங்கள் கூட சற்று கடினமான பிறகுதான், சில தடைகள் வந்து சற்று கடினமான பிறகுதான் நமக்கு அந்த லாபமே நம்ம கைக்கு வந்து சேரும். அப்பேற்பட்ட சூழல்ல தான் இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார். இப்படி இந்த சனியின் தாக்கம் குறைவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். மார்ச் 6ஆம் தேதி தான் சனி பெயர்ச்சி நடக்கின்றது. நீங்கள் என்ன பண்ணணும், மார்ச் 5ஆம் தேதியே உங்கள் வீட்டில் நல்லெண்ணெய் வாங்கி வச்சிருங்க. சுத்தமான நல்லெண்ணெயாக இருப்பது ரொம்பவே நல்லது. வாங்கிட்டு வந்து வச்சு உங்கள் வீட்டில் மனசார இந்த சனியின் தாக்கம் எங்களுக்கு குறைய வேண்டும் என மனதார வேண்டிக் கொண்டு, உங்கள் குலதெய்வம் பெண் தெய்வம் அந்த தெய்வத்தின் நெற்றியில் பட்டை இருந்தால் சிவன் பார்வதி தம்பதி சகிதமாக இருக்கும் கோவிலில் நீங்கள் சிலைக்கு அபிஷேகம் செய்வதற்கு, அபிஷேகத்திற்குனே நல்லெண்ணெய் கொடுப்பாங்க, அந்த அபிஷேகத்திற்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சுவாமிக்கு பின்னாடி ஒரு விளக்கு எரியும், அது ஞான விளக்குன்னு சொல்லுவாங்க. அந்த விளக்கிற்கு நீங்கள் நல்லெண்ணெய் தானம் செய்ய வேண்டும். உங்களுடைய குலதெய்வம் ஒரு ஆண் குலதெய்வம், அவங்க நெற்றியிலையும் பட்டை இருந்தால் சிவன் பார்வதி கோவிலுக்கே நீங்கள் தாராளமாக செய்யலாம். இல்லை எங்கள் குலதெய்வத்தின் நெற்றியில் நாமம் இருக்கின்றது அப்படின்னா நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு இந்த எண்ணெயை தானம் செய்ய வேண்டும். ஒரு சிலர் எங்களுக்கு குலதெய்வமே தெரியல, நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முருக பெருமான் கோவிலுக்கு சென்று நீங்கள் இந்த தானத்தை கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நீங்கள் கருப்பு வஸ்திரம் அணிவதை தவிர்த்து கொள்வது நல்லது. மேலும் சனியின் தாக்கம் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்ப ராசிக்காரர்களுக்கு, மீன ராசிக்காரர்களுக்கு, மேஷ ராசிக்காரர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் சனியின் தாக்கம் சற்று அதிகமாக தான் இருக்கின்றது. அவர்கள்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு எள் கலந்த உணவை வைப்பது நல்லது. சனிக்கிழமை அருகில் இருக்கிற கோவிலுக்கு ஒரு 100 ml ஆவது நல்லெண்ணெய் வாங்கி தானம் கொடுப்பது நல்லது. நீங்கள் இரும்பு விளக்கு வாங்கி சிவன் கோவிலில் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இரும்பு சார்ந்த பொருட்களை, நல்லெண்ணெய்களை நீங்கள் சனிக்கிழமைகளில் தானம் செய்வதன் மூலம் சனியின் தாக்கம் கட்டாயம் குறையும். மேலும் சனிக்கிழமைகளில் கருமை வண்ண ஆடைகள், கருநீல ஆடைகளை தவிர்ப்பது நல்லது. அதே போல் சனி பகவானை வழிபாடு செய்யும் போது எப்போதுமே சனி பகவானுக்கு நேர் எதிராக நின்று வழிபாடு செய்யக்கூடாது. அதே போல் திருநள்ளாறுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னா, திருநள்ளாறில் முதல்ல அங்கே உள்ள மூலவரான சிவபெருமானை முதல்ல வழிபாடு செய்த பிறகு சனி பகவானிடம் வந்து வழிபாடு செய்து, அங்கேயே எல் தீபம் ஏற்றுவதற்கு எல் தீபம்லாம் கொடுப்பாங்க. ஒரு இந்த இடத்துல போய் தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல போய் எல் தீபம் ஏற்றி வைத்து கோவிலில் ஒரு 10 நிமிடமாவது உட்கார்ந்து எள் சார்ந்த உணவுகள், எள் சாதம் அல்லது எள்ளு இது போன்ற பொருட்களை நீங்கள் தானம் செய்வது, நல்லெண்ணெய் தானம் செய்வது, அங்குள்ளவர்களுக்கு யாசகர்களுக்கு உணவு தானம் செய்வது, இது அனைத்துமே உங்களுக்கு ஒரு நல்ல பலனை பெற்றுத்தரும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய ராசி என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சனியின் தாக்கம் எவ்வளவு, நன்மை எவ்வளவு அப்படிங்கிறது கமெண்ட்ஸ்லேயே பதிலளிக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணி ஓம் குலதெய்வம் துணை அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.